ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். மகாபெரியவாளின் இறுதி நொடிகள். ஜனவரி 8, 1994 அன்னைக்கு பெரியவா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார், உற்சாகத்தோட இருந்தார். பெங்களூர் ஹரி மடத்துக்கு வந்திருந்தார். அவர் கையில வெள்ளி பாதுகைகள் இருந்தது. அதோட பெரியவாளோட அம்மா அப்பா படம் இருந்தது. ஹரி பாதுகைகளை பெரியவா கால்ல நுழைச்சார். பெரியவாளால படத்துல இருக்கிற பெற்றோரை அடையாளம் காண முடியல. அவருக்கு படிக்கும் கண்ணாடிய கழட்டிட்டு வழக்கமான பார்வை கண்ணாடிய அணிவிச்சாங்க. பெரியவா அவங்க பெற்றோர் படத்தை கண் பக்கத்துல வச்சு மார்போட அணைச்சுண்டார். விரல்களால பாதுகைகளை இருக்க பிடிச்சுண்டார். டாக்டர்கள் சேஷாத்ரி, பாஸ்கர் பக்கத்திலேயே இருந்தாங்க. அன்னைக்கு அனுஷம் ஜென்ம நட்சத்திரம். பெரியவா பெற்றோர் போட்டோவை ஹரிக்கிட்டேயே கொடுத்தார். பெரியவா சாய்வு நாற்காலியில உட்கார்ந்து தரிசனம் கொடுத்தார். அன்னைக்கு அனுஷம், அதனால சரியான கூட்டம். பிரதோஷம் மாமா, அவரோட மனைவி மேச்சேரி பட்டு சாஸ்திரி அனுஷம் பிரசாதம் கொடுத்தாங்க. பெரியவா தீர்த்தத்தை தலையில பிரதட்சணம் செஞ்சுண்டார். விபூதிய நெத்தியில இட்டுண்டார். சங்கர ஜெயந்தி எப்படி நடக்கிறதுன்னு கேட்டார். பெரியவா அனுகிரகத்துல எல்லாம் நல்லா நடக்கிறதுன்னு சொன்னாங்க. பெரியவா பிட்சை எடுத்துட்டு எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். கழிவறைக்கு போகணும்னு சொன்னதால வைகா, அரக்கோணம் பாலு 2 பேரும் கால்களை பிடிச்சுக்கிட்டாங்க. பாலு தோலை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு போனார். உட்கார வைக்கும் போது கால்களை உதறார். அதனால 3 பேரும் விழுந்துடுறாங்க. டாக்டர் பாஸ்கர் மகாபெரியவாளை சோதனை பண்ணி பாக்குறார். பார்த்துட்டு மகாபெரியவா இனி இல்ல, அவரை படுக்க வைங்கோன்னு கண்கள்ல கண்ணீரோட சொன்னார். மற்ற டாக்டர்களும் பரிசோதிச்சுட்டு ஏக்கத்தோட மகாபெரியவா சித்தி அடைஞ்சுட்டார்னு ஊர்ஜிதம் பண்ணாங்க. ஆம், பரமேஸ்வரன் விடை பெற்று போயிட்டார். பக்தர்கள் எல்லாருக்கும் செய்தி பறந்தது. பக்தர்கள் எல்லாரும் அந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனாங்க. காஞ்சி முனிவர் 100 வருஷம் வாழ்ந்து அவரோட வாழ்க்கை முழுவதுமா அருள அள்ளி வீசி இருக்கார். இப்போ அந்த அம்பாள் அவருக்கு ஓய்வு கொடுத்து அவளோடையே சேர்த்துண்டா. அவர் உடல் நம்மளை விட்டு மறைஞ்சாலும் அவரை நினைச்ச மாத்திரத்துல நம்ம கஷ்டங்களுக்கு விடை கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களோட அனுபவங்கள் மட்டுமே அதுக்கு சாட்சி. அவர் இறந்த போது அவர் அறையில இருந்த கடிகாரத்துல மணி மதியம் 2:58. அந்த வாட்சும் அதே நேரத்துல நின்னு போச்சு. சனாதன தர்மத்தோட உண்மையான பிரதிபலிப்பா இருந்த பெரியவாளோட வாழ்க்கை நம்மள தர்மத்தோட வழியில இழுத்துட்டு போகும். மகா பெரியவாளின் நினைவுகள். காலம் கடந்து போனது, ஆனா கலாச்சாரம் பண்பாடு தொடர்ந்துதான் இருக்கு. காஞ்சிபுரம் பக்கத்துல எனத்தூர்ல ஸ்ரீ சந்திரசேகரேந்திர விஸ்வ மகா வித்யாலயம், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, 1993 ஆரம்பிச்சு இன்ஜினியரிங், யூஜி, பிஜி கோர்சஸ் எல்லாம் சிறப்பா கத்து கொடுக்கறாங்க. பாரம்பரியம் கலாச்சாரத்தோட அறிவியலும் அங்க கத்து கொடுக்கப்படுறது. சென்னையில சங்கர நேத்ராலயா, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நேத்திர நிலையம், இது 2லயும் பெரியவாவோட அனுகிரகத்தால பல ஏழை நோயாளிகள் பயன்பெறாங்க. டாக்டர் பத்ரிநாத் பெரியவாவுக்கு கண் ஆபரேஷன் செஞ்சார். அவரோட கருணையால தான் இன்னைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் சிறப்பா செயல்படுறதுன்னு அவருக்கு நம்பிக்கை. நவி மும்பை, மகாராஷ்டிரால ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி வித்யாபுரம், கல்வி, நவீன தொழில்நுட்பம், நம்ம பாரம்பரியம், இந்த 3ஐயும் கத்து கொடுக்கிற இடமா இருக்கு. அதுல நிர்வாக திறமைக்கான படிப்பு, பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மேம்பாடு,
காமர்ஸ் எல்லா கோர்ஸும் அங்க உண்டு. வித்யாபுரம்ல இருந்து நெரூல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழி மொத்தம் 2.5 கிலோமீட்டர். அந்த இடத்துக்கு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மார்க்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஆச்சாரியாலோட மொத்த வாழ்க்கையின் விருப்பம் வேத ரட்சணமா தான் இருந்தது. அதன் பேர்ல ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி வேத வித்யா பீடம் ஆரம்பிச்சாங்க. அங்க வேதத்தை பாதுகாத்து பரப்புற ஒரு முக்கிய இடமா அது செயல்படுறது. அங்க விஸ்வரூப ஹனுமான் அருள் பாலிக்கிறார். ஓர் இருக்கைங்கிற இடத்துல ட்ரஸ்டி பேர்ல ஒரு பெரிய மணி மண்டபம் மகா சுவாமிகள் நினைவா கட்டியிருக்காங்க. காஞ்சி முனிவர் இன்னும் காஞ்சியில சூட்சம ரூபமா அருள் செய்கிறார். அவருக்கு அப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மடத்தோட பொறுப்புகளை சிறப்பா செஞ்சாங்க. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் 28 பிப்ரவரி 2018 சித்தி அடைஞ்சுட்டார். இப்போ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் விட்டு சென்ற பணிய சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த காஞ்சி சங்கர பீடம் ஆன்மீக அலைகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கும். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அதிஷ்டானத்தால பயன்பெற போறாங்க. காஞ்சி மகானோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். இப்படிப்பட்ட சிறந்த குருக்கள் 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் அவதரிப்பாங்க. அவரோட நினைவுகள் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு அவரோட வாழ்க்கையை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வீடியோவை பத்தின உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம பதிவு பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மகா பெரியவாளோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.